வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல் ஆடி மாதம் பிறந்தாச்சுங்க. ஆடி மாதம்னாவே கூழ் தான். எல்லா கோயில்களையும் கூழ் ஊற்றுவாங்க. அதை மாதிரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம கூழ்லாம் படைப்போம். அந்த கூழை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எப்படி கூழ் படைப்போம் கூழாக்குவோமோ அந்த மாதிரி அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். இது உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கூழ் ஊற்றுறதுலாம் எதுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோயில்கள்லாம் வச்சுருக்காங்கன்னா வெயில் காலம் வந்துட்டு இருக்கும். அப்போ உடம்புக்கு வந்துட்டு நம்ம இப்போ தான் வெயில் சித்திரை வைகாசி ஆணிலாம் போயிட்டு ஆடி பிறக்கும்போது வெயில் அதெல்லாம் அப்படியே அப்போ உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த கூழெல்லாம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். அதனால தான் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதுன்னு அதுவும் ஒரு வழக்கம். நான் சொன்னது கரெக்டாக அப்படிலாம் இதுக்கு வேறு ஏதாவது விளக்கம் இருக்குதான்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். இப்போ இந்த கூழ்பானையில் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆடை தங்கி போயிருக்கும். எப்படி இருந்தாலும் அதை நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. அதை நம்ம காக்காவுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ நம்ம வச்சிடலாம். இப்போ கூழ் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்போ ஆணையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. அப்போ கூழ் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு இந்த கட்டி இப்போ நம்ம குடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை மாதிரி கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ கரைக்கிற பதம் தெரியும் உங்களுக்கு. அப்படியே தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கூழை வெறுமனே நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே உருண்டை மாதிரி களி மாதிரி உருட்டிட்டு இப்போ கையால் அதை நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவாட்டு குழம்போடையோ இல்லைன்னா மீன் குழம்போட தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அப்படி வெஜிடேரியனாக இருந்தால் மொச்சக்கொட்டை போட்டு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்ட கார குழம்போடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நாள் நம்ம சாப்பிட்றலாங்க அதை மாதிரி செஞ்சு மதியானம் லஞ்சுக்கு. அப்புறம் கூழ் கரைச்சிட்டேன். இப்போ சாமி படைக்கிறதுக்காக கூழ்பானையில் ஊற்றிட்டு அதுக்குள்ள அவங்கவுங்க வழக்கப்படி நாங்கள் மஞ்சள் பூசிட்டு பட்டை போட்டு வச்சு வேப்பிலையை சுற்றி கட்டியாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக தயிர் பொடிசாக நறுக்குன சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அப்புறமா அதில் மாரியம்மனுக்குன்றதுனால கொஞ்சமாக வேப்பிலையும் போட்டு படையலுக்கு வச்சிடலாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கூழ்னாவே கேழ்வரகு மாவு தேவைப்படுங்க. அதனால் இப்போ நான் கேழ்வரகாகவே எடுத்திருக்கேன். இப்போ இது எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், 1 கிலோ அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். சில பேருக்கு கேட்டிருந்தீங்க கேழ்வரகு மாவை எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க, பிகினர்ஸ்லாம் சில பேர். அதுக்காக இப்போ அதையும் சேர்த்து தாங்க எடுத்திருக்கேன். இப்போ கேழ்வரகு நம்ம கடையில் வாங்கிட்டு நம்ம கழுவிடணும். கழுவுறது பார்த்திங்கன்னா ஒரு 8, 9, 10 தடவை கழுவணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த உமி தவிடு எல்லாம் நமக்கு வரும். இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அப்படியே வடிகட்டி ஏன் அதை வடிகட்டுறேன்னா சிங்கில் போய் அடைச்சிக்கூடாதுன்னு வடிகட்டி கழுவிட்டுருக்கேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு சில நேரத்தில் கேழ்வரகுல கல் மண் தூசிலாம் இருக்கும். அதனால் இதை மாதிரி கலைஞ்சிக்கலாம். சிலது க்ளீனாக இப்போ இது பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. எதுக்கும் கலைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அரிச்சு எடுக்கிறது கலைஞ்சி எடுக்கிறதுன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. இப்போ அதை மாதிரி எடுத்துகிட்டு 1, 2 தான் கல் தூசி இருந்துச்சுங்க, ரொம்ப இல்லை, ரொம்ப பொடிசாக தான் இருந்துச்சு. இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கொச்சிடலாம். ஏன்னா தண்ணி நல்லா ஒட்ட வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் வெயிலில் போய் காய வச்சிடலாங்க. வெயில் நல்லா அன்றைக்கே வெயில் நல்லா காஞ்சினா ஒரு நாள் காஞ்சாவே போகும். இல்லைன்னா 2 நாள் அளவுக்கு நம்ம காய வச்சு புடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் மிஷினுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். மிஷினில் போயிட்டு மில்லில் போயிட்டு மாவு மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாவு வச்சு தான் சப்பாத்தி ராகி சப்பாத்தியோ ராகி புட்டு அடை எல்லாமே இதை மாதிரி தாங்க செய்வேன். நான் வீட்டிலே தான் கேழ்வரகு மாவு ரெடி பண்ணிப்பேன். கூழ் காய்ச்சறதுக்கெலாம் மெயினாக அதே தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ படைக்கிறது சாமிக்கு படைக்கணுன்றதுக்காக பழைய மாவு இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டேன். புது மாவு அரைச்சி அதுக்குன்னு தனியாக தான் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ கம்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற கம்பு பார்த்திங்கன்னா நாட்டு கம்பு தான் எடுத்திருக்கேன். நாட்டு கம்பு நல்லா பொடிசாக இருக்கும். இப்போ கடைகளில் கிடைக்குது. நாட்டு கம்புன்னு கேட்டாவே கொடுப்பாங்க கடைகளில். இப்போ நாட்டுக்கம்பை கழுவிட்டு அதை மாதிரி ஒரு 2 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே ஒரு 2, 3 தடவை ஓட்டினாவே நமக்கு மஞ்சிடும். எந்த அளவுக்கு மையணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ரவை பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவாகவும் அரைச்சிட வேணாம். ஏன்னா சில பேருக்கு அந்த வாயில் ஆப்பிடுறது நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நொய்யாக அரைச்சிக்கலாம். ரொம்ப மாவாக வேணுன்றவங்க வேணால் கொஞ்சம் ஓட்டிக்கிங்க. இப்போ ரவை பதத்தில் நான் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி அப்படியே வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில்.
இப்போ அடுத்தது நான் அரைச்சிட்டு வந்த கேழ்வரகு மாவு ராகி மாவை தான் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ கையில் நம்ம வந்து நல்லா கழுவி தான் இருக்கும், ஏன்னா சாமிக்குன்றபோது நல்லா க்ளீனாக கையெல்லாம் கழுவி தான் எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எதுலேயுமே உப்பு சேர்க்க போகிறதில்ல, வெறுமனே தண்ணி ஊற்றி மட்டும்தான் நான் கரைச்சிக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு கரைச்சிக்கிறோம்னா, இப்போ தோசை மாவுக்கு கொஞ்சம் நீர்க்காவே கரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ நான் எடுத்துக்கிட்ட கேழ்வரகு மாவு எவ்வளோ பார்த்திங்கன்னா அரை கிலோ மாவு 1/4 கிலோ கம்பு அளந்து எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ கம்பு சரியாக இருக்கும். அரைச்ச மாவு 1/2 கிலோ ஆனந்தி. அரைச்ச மாவு 1/2 கிலோ, அப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு கம்பு. இப்போ இது நான் வந்துட்டு என்றைக்கு கரைச்சி வைக்கிறேன்னா, வெள்ளிக்கிழமைக்கு நம்ம கூழ் படைக்க போகிறோன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு சாயந்தரம் போல் கூழ் காய்ச்சறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம காலையிலேயே நம்ம வந்துட்டு இங்கே கேழ்வரகு மாவையும் கம்பையும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம். மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு. கேழ்வரகு மாவு கம்பு மாவு பாருங்கள் இப்போ நல்லா புளிச்சு வந்திருக்கு. புளிக்கிறதுக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் அளவுக்கு நமக்கு டைம் கொடுத்தோம்னா சரியாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் கூழ் படைக்க போகிறோன்னு பண்ணோம்னா, இப்போ நான் வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் தான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஆனால் சில பேர் இன்னும் புதன்கிழமை நைட்டே கூட வந்து ஒரு 7-8 மணி போல் கரைச்சி வச்சுருவாங்க, ஏன்னா புளிப்பு ஜாஸ்தியாக வேணுன்றவங்க. எங்களுக்கு வந்துட்டு புளிப்பு ரொம்ப புளிச்சா பிடிக்காது, கூழ் நார்மலாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் காலையில் தான் கரைச்சி வைப்பேன். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் கரைச்சிட்டு அன்றைக்கி சாயந்தரம் போல் கூழ் வந்து ஆக்கிடுவேன். அதுதாங்க. இப்போ அதுக்கே கம்பு நல்லா புளிச்சு வந்திருக்கு நமக்கு. இந்த பக்கம் கேழ்வரகு நம்ம கரைச்சி வச்சதும் இருக்குது, அதுவும் நமக்கு புளிச்சிருக்கும். இப்போ வந்து கூழ் காய்ச்சறதுக்கு ஒரு அடிகனமான வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம்னா ஈயம் பூசி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி பாத்திரம் நம்ம கனமாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். குக்கர் இதை மாதிரி கூட நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கனமாக இருந்துச்சுன்னா கீழே பிடிக்காமல் இருக்கும், அதுக்கு தான் நமக்கு கனமாக. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாசி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி லேசாக சூடாகட்டும் நமக்கு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணி நல்லா போட்டு வச்சுருக்கேன். நமக்கு சப்போஸ் கூழ் காய்ச்சிட்டே இருக்கும்போது தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணியை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம், அதுக்காக தான். இப்போ இங்கே நம்ம கம்பு வந்து கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, ஒரு கரண்டி வச்சு அப்படியே கலந்து ஃபஸ்ட்டு விட்டுறலாம். என்ன எடுத்து கட்டை மாதிரி வச்சுக்கிறீங்க, ஸ்பூனு கூழ் வச்சுக்கிறீங்களா? கூழ் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி மரக்கரண்டி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா லேசாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம் அப்படிங்க. ஃபஸ்ட்டு கம்பு தான் சேர்க்கணும். கம்பு சேர்த்தோன்னே கம்புடைய வாசனை வருது நமக்கு. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கூழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் நம்ம வந்து தொழவி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்துட்டு கட்டி முட்டியமாக உருண்டை கட்டிக்காமையும் இருக்கும். கூழும் வந்துட்டு கீழேயே நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வந்து வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே காமிக்கும். தொழவும் போது அடி கொண்டு நம்ம வந்து கரண்டியை வந்து தொழவிட்டு இருக்கணும். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, ஏன்னா வேணும்னா வந்து நம்ம கூழ் கரைச்சி குடிக்கும்போது ஒருத்தவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு திட்டமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு நம்ம சேர்த்துட்டு திரும்பியும் இது வந்து கலந்து விட்டுட்டே இருக்கிறேன். இப்போ கேழ்வரகு மாவையும் இந்த கரண்டி வச்சு அப்படியே கலந்து விட்டுறலாம். மாவு நல்லா புளிப்பாயிடுச்சு இன்றைக்கி லேட்டாக காய்ச்சதுனால. இப்போ பாருங்கள், உள்ளே வந்துட்டு நமக்கு கம்பு வந்துட்டு ஒரு கொதி வரப்போகுது. அப்படியே லேசாக ஒரு பொங்குனா போல் வருது பாருங்கள். இதை மாதிரி நல்லா நமக்கு பொங்குனா போல் வரும்போது நம்ம கேழ்வரகையும் சேர்த்துடலாங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். சில பேருடைய வழக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ கம்புக்கு பதில் வந்துட்டு அரிசி நொய் அரிசியாக இருக்கும் இல்லைங்களா, அது சேர்த்து தான் வந்துட்டு கூழ் காய்ச்சுவாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பு சேர்த்து செய்கிறது தான் வழக்கம். அதுதான் நான் கம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நொய் அரிசி வச்சு கூழ் காய்ச்சுவீங்களா, இல்லைனா கம்பு வச்சு கூழ் காய்ச்சுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. அப்படியே கெட்டிப்பட்டு வந்துருமா? தண்ணி சேர்க்கணும், இன்னும் மாவு வேகணும்ல, தண்ணி பத்தாது. ஸ்டூல் மணந்தி ஸ்டூல் வேணும் தான். ஹைட் கம்மியாக இருக்கிறேன்னு அப்படியே கதையெல்லாம் கேட்பார். ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஸ்டூல் வேணுமான்னு கேட்குறீங்க. இது கை வலிக்கும், ஆனால் தொழவி எடுக்கிறதுக்குள்ளே கூட நானும் தொழவி விடுறேன். இப்போ அது ரொம்ப கட்டியாக இருக்குது பாருங்கள். நான் இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ பிகினர்ஸ்லாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு விஸ்கு வச்சுக்கிங்க.
விஸ்கு வச்சு கலந்து விட்டிங்கன்னு நினச்சிக்கிங்களா, உங்களுக்கு கொஞ்சமாக கூட நீங்கள் காய்ச்ச போகிறீங்கன்னா இன்னும் விஸ்கு வச்சு எடுத்து கலந்தோம்னா உங்களுக்கு நல்லா அந்த உருண்டை கட்டிக்காமல் இருக்கும். இப்போ எல்லா மாவும் நம்ம ஊற்றியாச்சுங்க. இப்போ வேணும்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் மாவு வேகிறதுக்கு தண்ணி மட்டும் சுட தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தொலைவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பபுள்ஸாக வெடிக்கும். நல்லா வந்துட்டு கொதிக்கும். நல்லா நான் மேலே வந்த கொப்பளம் நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும். நல்லா கொதிக்கிறது இது. அப்போ தான் நமக்கு நல்லா கூழ் வெந்து வருதுன்னு அர்த்தம். கூழ் நல்லா வெந்தால் தாங்க நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அதான் நல்லது. டைம் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் போல் கூட ஆகும். நான் அதை உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். கைவிடாமல் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துழவிட்டே இருக்கணும், எல்லாம் கீழே வந்துட்டு நமக்கு அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிருக்கு. நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த பெரிய பர்னரில் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு தரேன். ஏன்னா என்னுடைய பானை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வழிய வச்சுருக்கேன் நான். அதனால் எங்கே பொங்கிட போகுதுன்றதுக்காகவே லோ ஃப்ளேம் வச்சு தான் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் பாத்திரம் வந்துட்டு பார்த்து வச்சுக்கிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நான் சரி கொஞ்சம் கலந்து விட்டுருக்கேன். இதை மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்கள். இதை மாதிரி கொதிச்சாவே நமக்கு கூழ் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நமக்கு எடுத்து ஊற்றும் போதும் தெரியும், நல்லா எங்கேயுமே உருண்டை கட்டிக்கல. அதை கொஞ்சம் நான் குருணை மாதிரி அந்த கம்பு உடைச்சதுனால அங்கங்கே உங்களுக்கு அந்த குருணை தெரியும், கம்போடைய குருணை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கூழ் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலான்னா, கையில் இதை மாதிரி தண்ணி ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் நமக்கு கூழ் ஒட்டாது. இதை அப்படியே நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ தட்டெல்லாம் போட்டு நம்ம மூடிடக்கூடாது. மூடிட்டோம்னா அந்த வேர்வை தண்ணி உள்ளே போட்டு கூழ் வீணாக போயிடும். அதனால் திறந்து வச்சு ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மூடிக்கலாங்க. இப்போ வந்து நைட் வந்து நம்ம கூழ் செஞ்சு வச்சோம். இப்போ வந்துட்டு கூழை வந்து நம்ம கரைச்சிடலாங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.